Very good morning, friends. I welcome you all to RB Spoken English YouTube channel. In this video, we are going to see the present tense and its usage. The present tense, it has some four types. So we can see one by one in detail. So what are the four types of a present tense? Simple present, present continuous, present perfect, and present perfect continuous. So let's see all the type one by one in detail. Now we can see the present tense. Where do we use the present tense in the conversation and how to use the present tense? Let's see that. It is used to show the regular accents and it is used to denote day-to-day activities. It is also used to mention habitual actions. நீங்கள் ஒரு செயல் ரெகுலராக ஒரு செயல் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அந்த ரெகுலர் ஆக்ஷனை நம்ம குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டென்ஸ் தான் ப்ரெசன்ட் டென்ஸ். ரெண்டாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற செயலை குறிக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை குறிக்கவும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ரெகுலர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ டெய்லி நம்ம காலேஜுக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஒர்க் போகிறோம் அப்படின்னா, ஸோ டெய்லி ஒர்க் போய்கிட்டு இருக்கோம், ஸோ காலேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறத we have to use only in the present tense. எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து காலையில் 9 மணிக்கு நான் காலேஜுக்கு போகிறேன், எப்படி சொல்லுவேன்? I go to college at 9 o'clock daily. So here why do we use a present tense? Because daily 9 மணிக்கு டெய்லி ரெகுலராக நம்ம போகிற ஒரு ஆக்ஷன்ஸை ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு காலேஜ் அட் 9 o'clock டெய்லின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு தான். பிகாஸ் டென்ஸ் வந்து என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செயல் ரெகுலராக பண்ணுறது, நீங்கள் எவ்ரி வீக்காக இருக்கலாம், எவ்ரி மந்த்தாக இருக்கலாம், எவ்ரி இயராக இருக்கலாம், பட் யூ ஆர் டூயிங் இட் ரெகுலர்லி, அது குறிக்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதேமாரி நம்மளுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், நான் வந்து 6 மணிக்கு டெய்லி 6 மணிக்கு எழுந்திருக்கேன் அப்படின்னா ஐ வேக் அப் அட் 6 o'clock டெய்லி இந்த மார்னிங். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டெய்லி நம்ம 6 மணிக்கு எழுந்திருக்கோம், அதனால் வேக்கப் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா கெட்டப்னு சொல்லலாம். ஆனால் ஐ எம் வேக்கிங் அப், ஐ வில் வேக் அப், அந்த மாதிரி டென்ஸு மாற்றும் போது இதோட சென்டென்ஸ் என்னது, இது தப்பு. ஸோ present tense அப்படிங்கிறத we can use to tell or to mention regular actions, day to day activities and habitual actions. அதேமாதிரி கீழே பாருங்கள், I have given some keywords. These keywords will help you easily identify what are the present tenses used in the sentences. Example, everyday, daily, regularly, frequently, seldom, rarely, always. இந்த வேர்டையெல்லாம் நீங்கள் ஒரு சென்டென்ஸில் பார்க்கும்போது அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ ரெகுலர்லின்னு சொல்கிறேங்க, ஐ விசிட் த லைப்ரரி ரெகுலர்லி, இதுதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். இந்த இடத்துல போயிட்டு ஐ வாஸ் விசிட்டிங் த லைப்ரரி ரெகுலர்லி, இல்லைனா ஐ விசிட்டட் த லைப்ரரி ரெகுலர்லி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆம்பிக்யூட்டை அவாய்ட் பண்ணுறதா இது எல்லாமே. நீங்கள் என்னது, இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ரெகுலர்லி இன் யுவர் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள்ஸ். மை ஃப்ரெண்ட் விசிட்ஸ் த லைப்ரரி எவ்ரி வீக். He rarely comes to my house to meet me. Doctors check the patients daily. We must refresh ourselves every day. Ram always scolds his brothers. இதில் வந்து we have used only present tense in these sentences because there are some keywords which are bound by the present tense actions. Example, இந்த see in the first sentence என்ன இருக்குது, every week. Second sentence rarely, third sentence daily, fourth sentence every day, fifth sentence always. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது we have to use the present tense. ஸோ present tense அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல். ஏன் அப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது குறிக்கிறதுக்கும் சரி, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக பண்ணுறீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம
ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இது வந்து மெயின் வெர்பில் V1, அதாவது வேர்ப் 1 அப்படிங்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸு. இதை ஏற்கனவே ஒரு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், பர்சனல் ப்ரொனவுன்ஸை பார்த்தோம்ல, ஒரு 7 இது என்னென்னது, ஐ, பி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. அதில் தேர்ட் பர்சன் சிங்குலரில் மட்டும்தான் அந்த ப்ரெசன்ட் டென்ஸோட வெர்போட எஸ் வரணும், மற்ற எதுலையுமே வரணும் அவசியம் கிடையாது. ஸோ மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த 5 சென்டென்ஸில் தேர்ட் பர்சன் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் மை ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன், அது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், விசிட்ஸ். அதேமாரி ஃபோர்த்து பாருங்கள் வி, நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், அது ஃபஸ்ட் பர்சன், அந்த இடத்துல வந்து ரீஃப்ரெஷ். ஓகே. அப்புறம் ஃபிஃப்த்து பாருங்கள் ராம் யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ ராம் ஆல்வேஸ் ஸ்கோல்டு ஹிஸ் பிரதர்ஸ். ஓகே. ஸோ ராம் அப்படிங்கிறதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான், அப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், ஸ்கோல்ஸ்னு வந்திருக்கணும். ஓகே. அதேமாரி டாக்டர்ஸுங்கிற தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ அது பக்கத்தில் வெறுப்பு செக் யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே எஸ் வராது. ஏன் வராது, அது வந்து ப்ளூரலாக மாறிடும். ப்ளூரலாக இருக்கிறதுனால நமக்கு எஸ் தேவையில்லை. ஸோ ஹீ, ஷீ, இட்டு, இதுதான் தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த ஹீ, ஷீ, இட்டில் மட்டும்தான் நீங்கள் வெறுப்போட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன தேவையில்லை, எஸ் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். It is used to mention the things and actions which happening at the time of speaking. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சென்டென்ஸை சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் யூஸ் பண்ணுவோம். இதனோட கீவேர்டு என்ன, இஸ்ஸு, ஆம், ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதாவது இஸ்ஸு ஆக்சுவலி வெர்பு இஸ்ஸோட ஆம் வரும், ஆர் வரும், ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ரெசன்ட்லின்னு இருக்குது, கரண்ட்லின்னு இருக்குது, நவ், அட் தி மொமெண்ட், அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வரும்போது we have to use only present continuous. So what I am doing now, I am teaching tenses now. I am teaching tenses now, because we have used the word now, the keyword now, so we use present continuous. Okay, so examples. The scientist is working on a new project now. The students are attending the classes via online during this time. My father is currently working in a factory. Presently, he is preparing for civil service examinations. இதெல்லாமே ப்ரெசண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஆன்கோயிங். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் என்ன கீவேர்டு இருக்குது, நவ். செகண்டில் என்ன கீவேர்டு இருக்குது, டூரிங் திஸ் டைம். தேர்டில் currently, fourthல presently. So when you have these keywords in the sentences, your sentences should have only present continuous. Next பாருங்க, present perfect. Present perfect, it is used to mention the actions or the things which happened recently. Present perfect அப்படினாலே a sentence is completed recently. ஒரு ஆக்ஷன் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை குறிக்காத என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் யூனிட் என்ன, ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3. நல்லா புரிஞ்சுக்கணும், ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் V3. ஹேஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுறது என்னுடைய இதனுடைய ஃபங்க்ஷன். ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும், ஹேவ் வரும். ப்ளஸ் இதோட V3 ஃபார்ம் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு எங்கே பெர்ஃபெக்டோ, அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம், பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கலாம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக இருக்கலாம். பெர்ஃபெக்ட்னு எங்கே வருதோ அங்கே மட்டும்தான் மெயின் வெர்போட V3 ஃபார்ம் வரும். ஸோ V1ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், V2ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், V3 அப்படிங்கிறது பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். ஸோ அந்த 3 தான் என்ன வரும், இங்கே வரணும். ஸோ இதோட கீவேர்ட்ஸ் என்னது, ரீசெண்ட்லி, ஜஸ்ட், ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, இன் ரீசன்ட் பாஸ்ட். எக்ஸாம்பிள், இது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, தமிழில் நம்ம ஈஸியாக சொல்லலாம். இப்போ நான் வந்து அவனை இப்போ தான் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னா, ஐ ஹவ் சீன் ஹிம் ரீசெண்ட்லி, ஆர் ஐ ஹவ் சீன் ஹிம் ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் வந்து +2 முடிச்சிருக்கேன். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை +2 எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் நவ். இப்பொழுது தான் முடித்திருக்கிறேன். ஸோ இப்பொழுது தான் அவனை பார்த்திருக்கிறேன், இப்பொழுது தான் பார்த்தேன், இப்போ தான் முடிச்சிருக்கேன், இப்போ தான் சாப்பிட்டேன், இப்பொழுது தான் சாப்பிட்டேன், இப்பொழுது தான் பார்த்தேன், அந்த மாதிரி இப்பொழுது தான் பேசினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட கீவேர்ட்ஸ் நான் 1 செகண்ட் சொல்கிறேன். ரீசெண்ட்லி, ஜஸ்ட்டு, ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, இன் ரீசன்ட் பாஸ்ட்.
So let's see the examples. My uncle has left his cows just now. The team has already submitted its report to the higher officials. The manager has been transferred to Mumbai recently. First sentenceல வந்து keyword என்ன இருக்கு? left, just now. செகண்ட் சென்டென்ஸில் வந்து ஆல்ரெடி, தேர்ட் ஒன்னில் ரீசெண்ட்லி. இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது காரணம் என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணும்போது டைம் யூஸ் பண்ணுறீங்க. எப்படி? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டே, ஆனால் நேற்று தான் பார்த்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் யூஸ் பண்ணி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ சா ஹிம் எஸ்டர்டேன்னு தான் சொல்லணுமே தவிர ஐ ஹவ் சீன் ஹிம் எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன வராது? டைம் வராது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இட் இஸ் யூஸ்ட் டு டினோட் அன் ஆக்ஷன் which started in the past and is happening till now. ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் நடந்திருக்கு, இன்னமும் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதனோட யூனிட் என்ன? ஹேஸ் பீன் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹேஸ் பீன் ஆர் ஹேவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் ஆரம்பித்து இன்னமும் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ இதோட கீவேர்ட்ஸ் என்னது? சின்ஸ் அண்டு ஃபார். எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2018. 2018 வருஷத்திலிருந்து நான் இந்த இடத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எப்போ இருந்து? 2018. ஸோ 2018 ஆரம்பித்து இப்போவும் அவன் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ சின்ஸ் 2018. அதே இது பாருங்கள். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 2 years. நான் 2 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து சின்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் டைம், எப்போ ஆரம்பிச்சோங்கிறது குறிக்கும். ஃபார் அப்படிங்கிறது எவ்வளோ வருஷமாக குறிக்கும், அதான் பீரியட் ஆஃப் டைம். இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ சின்ஸ் அண்டு ஃபார். சின்ஸ் அப்படிங்கிறது என்னது? வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது குறிக்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் சின்ஸு. ஃபார் 2 years அப்படிங்கிறது எவ்வளோ வருஷமாக, அதான் பீரியட் ஆஃப் டைம் தான் ஃபார். ஸோ இதுதான் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோடைய யூசேஜ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ரெகுலராக ஒரு ஆக்ஷனை பொறுத்து குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ரெகுலராக நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றேன். ஸோ அதே இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னா அப்போ நீங்கள் நம்ம ஒரு செயல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடந்து கொண்டு இருக்கின்ற ஆக்ஷன், அதுதான் ஐ எம் ஈட்டிங் மை பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் என்னுடைய காலை உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். எங்கே எல்லாமே சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன், பார்த்து கொண்டு இருக்கின்றேன், பேசி கொண்டு இருக்கின்றேன், விளையாடி கொண்டு இருக்கின்றேன், அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே என்ன இருக்கணும்? ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன வரும்? ஐ ஹேவ் ஈட்டன் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் என்னுடைய காலை உணவை முடித்திருக்கிறேன். இப்பொழுது ரீசெண்டாக முடித்து விட்டேன், பார்த்து விட்டேன், செய்து விட்டேன் அப்படிங்கிற குறிக்க என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஐ ஹேவ் பீன் ஈட்டிங் மை பிரேக்ஃபாஸ்ட்டு சின்ஸ் 9 o'clock. 9 மணிலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் காலை உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். ஸோ பார்த்து கொண்டு இருக்கின்றேன், செய்து கொண்டு இருக்கின்றேன், வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றேன், படித்து கொண்டே இருக்கின்றேன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தை வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வெரி thoroughly what are the types of present tense and what are its 4 types and how to use in the sentences. நீங்கள் ஒன்றா பண்ணணும். ஸோ யூ ப்ராக்டிஸ் வெரி ஹார்ட். இதெல்லாம் இந்த 4 சென்டென்ஸுமே எப்படி நம்ம வாக்கியத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு இதோட யூசேஜ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் அதோட டைப்பும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெயினானது என்ன அப்படின்னா இந்த 4 டைப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், உங்களோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வந்துடும். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டென்சஸை பொறுத்தளவுக்கு இந்த 4 தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதை யூசேஜை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த யூசேஜ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, எனி கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கமெண்ட் மீ அட் எனி டைம். ஸோ யூ நோ மை மெயில் ஐடி. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஐ வில் கிவ் யூ ஆன்சர்ஸ். Thank you friends.